Hello friends, நம்ம இப்போ 10th standard mathsல example 4.31 பார்க்கலாம். Draw a circle of diameter 6 cm from point P which is 8 cm away from center. Draw two tangents PA and PB to circle and measure their lengths ன்னு சொல்றாங்க. ஓகேவா? and radius வந்துட்டு அவங்க கொடுக்கல. ஓகேவா? இது நல்லா பார்த்துக்கணும் நீங்க. அவங்க கொடுத்திருக்கிறது வந்துட்டு diameter தான். radius கொடுக்கல. ஓகேவா? so first நம்ம ஒரு circle draw பண்ணிடலாம். so அந்த circle-ஓட center point வந்து O ன்னு வச்சுப்பீங்க. பாயிண்ட் பி என்ன சொல்றாங்க 8 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் சென்டர் சொல்றாங்களா சோ நம்ம வந்துட்டு 8 சென்டிமீட்டர் அவேல நம்ம ஒரு பாயிண்ட் பி வைக்கலாம் சோ இதுதான் வந்துட்டு 8 சென்டிமீட்டர்ல இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க டிரா டூ டான்ஜென்ட்ஸ் சொல்றாங்க சோ டான்ஜென்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரம் பாயிண்ட் பி ல இருந்து டிரா பண்றாங்க சோ டிரா பண்ற டான்ஜென்ட் என்னது PA and PB இதுதான் வந்துட்டு அவங்க டிரா பண்ற டான்ஜென்ட்ஸ் சோ PA PBன்றது டான்ஜென்ட்ஸ் O ல இருந்து P வரைக்கும் 8 சென்டிமீட்டர் இப்ப இந்த OAவும் OBனா ரேடியஸ் அது நீங்க வந்துட்டு டாட்டட் லைன்ஸ்ல போட்டுக்கோங்க அவங்க கொடுத்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டயாமீட்டர் கரெக்டா அதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரேடியஸ் எடுத்து எழுதிக்கணும் சோ கொடுத்திருக்கிற டயாமீட்டர் வந்துட்டு 6 சென்டிமீட்டர் ஆனா நம்மளுக்கு தேவை வந்துட்டு ரேடியஸ் சோ ரேடியஸ் இஸ் நத்திங் பட் டயாமீட்டர் பை 2 டயாமீட்டர்ல 6 இருக்கு சோ 6/2 which is 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் வந்துட்டு 3 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம் ஓகேவா சோ நம்ம ரஃப் டயக்ராம்க்கு இது போதும் சோ 3 சென்டிமீட்டருக்கு ரேடியஸ் ஓபி வந்துட்டு 8 சென்டிமீட்டர் PAPBங்கிறது டான்ஜென்ட்ஸ் சோ ரஃப் டயக்ராம்க்கு இது போதும் நம்ம இப்போ மெயின் டயக்ராம் டிரா பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணணும் சென்டர் வேணுமா சோ நீங்க சும்மா ஒரு பாயிண்ட்ல சென்டர் மார்க் பண்ணிட்டு அது வந்துட்டு ஓன்னு வச்சுக்கோங்க இப்ப ரேடியஸ் நம்மளுக்கு 3 சென்டிமீட்டர்னு தெரிஞ்சிச்சா சோ நம்ம 3 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி ஒரு சர்க்கிள் டிரா பண்ண போறோம் டிரா பண்ணிடலாம் சோ 3 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க Pன்ற பாயிண்ட் வந்துட்டு 8 சென்டிமீட்டர் அவேவா சோ ஸ்கேலை வச்சுட்டு 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போடுங்க ஓகேவா சோ வந்துட்டு 8 சென்டிமீட்டர் அவேல வந்துட்டு P இருக்கு ஓல இருந்து P வந்துட்டு டிரா பண்ணிட்டீங்க இதுதான் வந்துட்டு 8 சென்டிமீட்டர் ஓகேவா இப்ப P ல இருந்து தானே டான்ஜென்ட்ஸ் டிரா பண்ணணும் சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டுல இருந்து நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் டிரா பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் சோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எப்படி டிரா பண்ணுவீங்க இப்போ வந்துட்டு 4 இப்போ வந்துட்டு இது 8 சென்டிமீட்டர்னா இதுல மோர் தேன் ஹாஃப் எடுத்துப்பீங்க ஓகேவா சோ மோர் தேன் ஹாஃப் எடுத்துட்டு மேல ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு அதே மாதிரி P ல அந்த மெஷர்மெண்ட் மாறாம மேல ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு கீழே இன்டர்செக்ட் ஆயிடுச்சு மேல ஆகல சோ நான் அகைன் போடுறேன் பாயிண்ட்டை நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணிடலாம் சோ இந்த பாயிண்ட்டை நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்களா இந்த சென்டர் பாயிண்ட் தான் வந்துட்டு பாயிண்ட் தான் நம்ம M அப்படின்ட்டு வச்சுக்க போறோம் ஓகேவா இப்போ நமக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைச்சிருச்சு சோ நம்ம என்ன பண்றோம்னா அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து MO அண்ட் MP ரேடியஸா வச்சு இன்னொரு சர்க்கிள் டிரா பண்ண போறோம் சோ அந்த பாயிண்ட் வந்துட்டு MOவையும் டச் பண்ணணும் அட் த சேம் டைம் MPயையும் டச் பண்ணணும் இன்னொரு சர்க்கிள் டிரா பண்ணிடலாம் ஓகேவா நம்ம சர்க்கிள் டிரா பண்ணிட்டோம் இப்ப அந்த சர்க்கிளும் பெரிய சர்க்கிளும் சின்ன சர்க்கிளும் மீட் பண்ணுது பாருங்க அந்த மேல இருக்கிற பாயிண்ட நம்ம ஏன்னு வச்சுக்க போறோம் கீழே மீட் பண்ற பாயிண்ட் பின்னு வச்சுக்க போறோம் இதுதான் நம்ம டான்ஜென்ட்ஸ் P ல இருந்து ஏக்கு டிரா பண்ணீங்கன்னா ஒரு டான்ஜென்ட் P ல இருந்து பிக்கு பண்ணீங்கன்னா இன்னொரு டான்ஜென்ட் ஓகேவா சோ PAக்கு ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி PBக்கு ஒரு லைன் ஓகேவா சோ P ல இருந்து ஏக்கு ஒரு டான்ஜென்ட் P ல இருந்து Bக்கு ஒரு டான்ஜென்ட் டிரா பண்ணியாச்சு இப்போ ரேடியஸ் என்ன சொல்லியிருந்தாங்க 3 சென்டிமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க அது எங்க இருந்து எங்க வரைக்கும் வரும் ஓல இருந்து ஏ வரைக்கும் வருமா கரெக்டா 3 சென்டிமீட்டர் இருக்கு அது எப்படி என்ன பண்றீங்கன்னா டாட்டட் லைன்ஸ்ல நம்ம வந்துட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி OA கனெக்ட் பண்ண மாதிரி OBயையும் கனெக்ட் பண்ணிடுங்க
ஸோ இதுதான் வந்துட்டு 3 சென்டிமீட்டர். ஸோ இது 3 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, டிரா 2 tangents and measure their lengths சொல்லியிருந்தாங்களா. ஸோ PA PB tangents டிரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை வந்துட்டு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி பார்க்குறப்ப 7.3க்கு அப்புறம் என்னது 7.4ல இருக்கு கரெக்டா. ஓகேவா. ஸோ இதோட மெஷர்மெண்ட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா 7.4 சென்டிமீட்டர். PA 7.4னா PBயும் 7.4 சென்டிமீட்டரா. ஓகேவா. ஏன்னா the tangents drawn from the same external point are equal னு பாத்திருக்கோமா. அப்ப இந்த ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்ப நம்ம இதை வெரிஃபை பண்ண முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேடியஸும் டான்ஜென்ட்டும் எப்பயுமே வந்துட்டு 90 டிகிரில இருக்குமா. அப்ப இந்த டேபிள் இந்த சோ 90 டிகிரி இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா OAP அப்படின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ OAPல A வந்து 90 டிகிரி இருக்கு. அப்ப நம்மளால பைத்தகாரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்மளால இதை வெரிஃபை பண்ண முடியும். ஓகேவா. இப்ப நமக்கு டயக்ராம் பார்ட் வந்துட்டு ஓவர். சோ ஃபர்ஸ்ட் 3 சென்டிமீட்டருக்கு ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிட்டு 8 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி P டிரா பண்ணிட்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் டிரா பண்ணி சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இதை ரெண்டையும் ரேடியஸா வச்சு இன்னொரு சர்க்கிள் டிரா பண்ணி அது மீட் ஆகிற பாயிண்ட் ஏபின்னு வச்சுட்டு PA PB கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அதோட மெஷர்மெண்ட்டை நம்ம இதுல எழுதிட்டோம். வெரிஃபையும் பண்ணி பார்த்துடலாம் யூசிங் பைத்தகாரஸ் தியரம். ஓகேவா. நீங்க ஸ்டெப்ஸ் எழுதுறப்ப நம்ம எழுதின இப்ப நம்ம சொன்ன எல்லா பாயிண்ட்டையுமே கரெக்டா உங்க ஓன் வேர்ட்ஸ்லவே எழுதிருங்க. ஓகேவா. நம்ம இப்ப வெரிஃபை பண்ணலாம். வெரிஃபை பண்றதுக்கு என்ன எடுத்துக்க போறோம், இன் ட்ரையாங்கிள் OAP. ஓகேவா. இன் ட்ரையாங்கிள் OAP A வந்துட்டு 90 டிகிரில இருக்கு. ஓகே தானே. சோ ரேடியஸும் டான்ஜென்ட்டும் எப்பயுமே வந்துட்டு 90 டிகிரில இருக்கும். சோ A வந்து 90 டிகிரில இருக்குன்றதுனால பை பைத்தகாரஸ் தியரம் இந்த OAPல வந்துட்டு நம்மளுக்கு எது வந்து ஹைபோட்டெனஸ்ன்னு பாத்தீங்கன்னா POவா இஸ் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் பிளஸ் AP ஸ்கொயர். ஓகேவா. இப்ப நம்மளுக்கு PO அப்படின்றது நம்மளுக்கு 8ன்னு தெரியுமா. சோ 8 ஸ்கொயர் is equal to OA வந்துட்டு 3 ஸ்கொயர் பிளஸ் PA தான் நம்மளுக்கு கேக்குறாங்க PA ஸ்கொயர். ஸோ 8 ஸ்கொயர் வந்துட்டு 64 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் வந்துட்டு 9 பிளஸ் PA ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு PA ஸ்கொயர் தான் வேணும். ஸோ 64ல இருந்து 9 மைனஸ் பண்ணுங்க. ஸோ PA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64ல இருந்து 9 மைனஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், 55 வருமா. இப்ப PA is equal to square root of 55. So PA க்கு நம்ம இப்போ ஸ்கொயர் ரூட் பண்ண போறோம் 55க்கு. ஓகேவா. சோ 55க்கு ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க. என்ன நம்பர் போட்டா ரெண்டு சைடும் வரும் நம்மளுக்கு, 7 7s are 49 போட்டா வருமா. அப்ப 7 7s are 49. 55ல இருந்து 49 மைனஸ் பண்ணீங்கன்னா 6 வரும். இங்க வந்துட்டு எப்பவுமே 2 பாயிண்ட் இறக்கணும் நம்ம கரெக்டா ஸ்கொயர் ரூட்ல. இப்ப 7 இருக்குன்னா இங்க வந்துட்டு 14 போடணும் கரெக்டா. 7 2s are 14. 2 0 இங்க எப்படி இறக்குனீங்க, பாயிண்ட் வச்சிடுவீங்க. இப்ப இங்க நீங்க போடுறதும் இங்க போடுறதும் ஒரே நம்பரா இருக்கணும். ஓகேவா. சோ இப்ப வந்துட்டு 14 இன்டூ எவ்வளவு பண்ணீங்கன்னா 60க்கு மேல வரும். 14 இன்டூ 4 பண்ணீங்கன்னா என்ன வரும், 56 வருமா. அப்ப நம்ம 4 போட்டுக்கலாம். சோ இப்போ நம்ம வந்துட்டு 144 இன்டூ 4 பண்ண போறோம். சோ 144 இன்டூ 4 பண்ணீங்கன்னா 4 4s are 16. 4 4s are 16 plus 1 17. 1 4 is 1 5 கரெக்டா வருது. சோ 576 கம்மியா தான் வருது. அப்ப நம்ம அப்ராக்சிமேட்லி நம்மளோட வேல்யூ என்னதுன்னு பாத்தீங்கன்னா 7.4 சென்டிமீட்டர். சோ இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு வெரிஃபிகேஷன். சோ ஸ்கேல்ல நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி எழுதிட்டோம். இதை நம்ம வந்துட்டு வெரிஃபையும் பண்ணிக்கலாம். சோ டான்ஜென்ட்டோட லென்த் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.4 சென்டிமீட்டர். நம்மளுக்கு மெஷர் பண்ணதும் கரெக்டா வந்துருச்சு, வெரிஃபிகேஷன் பண்ணதும் கரெக்டா வந்துருச்சு. ஓகேவா. உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிச்சா, டயக்ராம் ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்க புக்ல பார்த்து எழுதிக்கோங்க ஓன் வேர்ட்ஸ்ல. ஓகேவா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம். தேங்க்யூ.